வெல்கம் டு அவர் சேனல் Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு தேவையான கார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Craftiiee World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக எல்லா கார்ட்ஸுமே செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கேயுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெட் கலர் பேப்பர், அதாவது கலர் சார்ட் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு திக்கான சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் கலர் சார்ட் வந்துட்டு 10x10 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். 10 சென்டிமீட்டரில் எடுத்துகிட்டு அதோட மிட் பாயிண்ட், அதாவது 5 சென்டிமீட்டரில் சென்டரில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஹாரிசான்டலாக ஒரு லைன் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை சென்டரில் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். சிசர் ஆர் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்துட்டு லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் 4 சைட்ஸில் ஒரு சைட் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் 3 சைட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிசரில் வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணுறதால நமக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு இந்த மாதிரி 3 சைட்ஸ் மட்டும் நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு பாதி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் நம்ம என்னென்ன கார்ட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் அந்த ஷீட்டில் 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் அளவில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட் பேப்பர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 4x4 சென்டிமீட்டர். ஸோ பிளாக் கலர் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி டயக்னல் ஷேப்பில் வந்துட்டு சிசர் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். அந்த பிளாக் சார்ட் பேப்பரை வந்துட்டு நம்ம 2 சைடு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பார்க்க ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான கார்டாக இருக்கும். தென் அதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு ஹார்ட்டின் ஷேப், பிளாக் கலர் ஹார்ட்டின் ஷேப் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டு ரெடி. இப்போ செகண்ட் கார்டு பார்க்கலாம். செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட் வந்துட்டு 11x11 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிளாக் சார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ 11 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஆஃபாக மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடுமே அதோட மிட் பாயிண்ட், அதாவது 5.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதையுமே இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்ட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபோல்டிங்ஸ்க்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ எல்லா சைட்ஸுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டர் ஹாஃப் சென்டிமீட்டர், அதாவது 5.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்ல அதுக்கு பேலன்ஸ் ஹாஃப் சைடு இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் எப்படிலாம் ஃபோல்ட் பண்ணுறேன்றதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு மடித்து நம்மளோட கார்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா சைட்ஸுமே ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் ஒரு மெசேஜ் கார்டு மாதிரி அந்த சென்டர் பார்ட்டுக்கு இருக்க மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு எல்லா ஃப்ளெக்சிபிள் மூவ்ஸுமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்மளோட கார்டை ரெடி பண்ணலாம். லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த கார்ட் ஷேப் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ இந்த கார்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு அந்த சைடு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்டு வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த கார்ட்ஸ் நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த கார்டு மடிக்கிறது, அந்த ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம குட்டி வயசுலலாம் வந்துட்டு வீடு வரைவோம்ல. ஸோ அந்த ஷேப்பில் வந்து நமக்கு உள்ள ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற சைஸ்லேயே வந்துட்டு ஒரு ரெட் கலர் பேப்பர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்ததுமே வந்துட்டு மேலே அந்த ஹவுசிங் மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு அதை நம்மளோட இந்த ஃப்ளெக்சிபிளாக நம்ம அந்த பிளாக் சார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது உள்ள ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் கார்டுமே ரெடி. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது இதோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் கார்டு ரெடி. இப்போது நம்மளோட தேர்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் கார்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட் 10 x 10 சென்டிமீட்டரில் எடுத்துக்கணும். அப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட் ஸோ 5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி ஹாஃபாக வந்துட்டு நம்ம மடித்து விட்டுக்கணும். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அண்ட் தென் இன்னொரு சைட்லையுமே வந்துட்டு 5 சென்டிமீட்டர் அதோட ஹாஃப் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதையுமே இந்த மாதிரி வந்துட்டு ஹாஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 சைட்ஸுமே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கார்டில் எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயுமே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி அதுவுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது ஃபோல்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த சென்டரில் எல்லா லைன்ஸுமே வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணணும். ஸோ 2 சைட்ஸ் மட்டும் பெண்ட் பண்ணிவிட்டு அந்த 2 சைட்ஸ் வந்துட்டு பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கார்டு மாதிரியே நான் வந்துட்டு இன்னும் 2 கார்டு செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்துட்டு 10 x 10 சென்டிமீட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் கார்டு எப்படி செஞ்சோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு அதுலேயுமே செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம கிட்ட இருக்க இந்த 3 கார்ட்ஸுமே வந்துட்டு நம்ம சிங்கிள் கார்டாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். அந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் 2 கார்டுலையுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு அண்ட் செகண்ட் கார்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. தென் செகண்ட் கார்டு அண்ட் தேர்ட் கார்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு 3 கார்டு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கார்டு மட்டும் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எத்தனை கார்ட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் 3, 6 அந்த மாதிரி வந்துட்டு எத்தனை கார்ட்ஸ் வேணாலுமே வைக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ண மாதிரியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்டு இப்படி அழகாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டு வந்துட்டு எனக்கு நான் பண்ணதுலேயே ரொம்ப ஃபேவரேட்டான கார்டாக இருந்துச்சு. அண்ட் தென் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இது ஃபுல்லாக பிளாக் கலர்லேயே இருந்தால் டல்லாக இருக்கும்ல. ஸோ அதை இன்னுமே வந்துட்டு அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக 2 ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் ஒரு க்ரீன் கலர் சம்திங் எது வேணால் சொல்லிக்கோங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் வந்து நான் இதில் ஆல்டர்னேட்டிவ்ஸாக ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறதை நீங்களே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னல் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் கார்டு அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு டயக்னல் ஷேப்பில் வந்துட்டு க்ரீன் கலர் கார்டு வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டாக ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரெட், க்ரீன் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு சைட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இதோட பேக் சைடுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 கார்டு மாதிரி தான். எனக்கு இந்த கார்டு வந்துட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே இதில் எந்த கார்டு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்மளோட கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. தென் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபோல்டிங்ஸ் பண்ண மாதிரியே வந்துட்டு இப்போவுமே ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த கார்டுமே ரெடி. ஸோ நம்மளோட தேர்ட் கார்டுமே ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இப்போ நான் அது உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியே வந்து நமக்கு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த கார்டு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் ஸ்டிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கார்டு இது. இப்போ நம்மளோட தேர்ட் கார்டு வந்துட்டு இது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோர்த் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபோர்த் கார்டு செய்கிறதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் சார்ட் 14 x 14 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இதுக்கு நம்ம வந்துட்டு பார்டர் மாதிரி ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் வந்துட்டு என்ன சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ 4 சைட்ஸுமே வந்துட்டு 4 சென்டிமீட்டரில் பார்டர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு தென் நமக்கு சென்டரில் அந்த ஸ்கொயர் கிடச்சிருக்குல்ல அதில் வந்துட்டு ½ சென்டிமீட்டர் கரெக்டாக அது சென்டர் ஸ்கொயர் வந்துட்டு 6 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ அந்த 6 சென்டிமீட்டரில் ½ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதாவது செமி சர்க்கிள் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் ½ சர்க்கிள். ஸோ அந்த ½ சர்க்கிள் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் அந்த பார்ட் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஸ்கொயர் அண்ட் தென் அந்த சர்க்கிள் அதாவது அந்த செமி சர்க்கிள் இருக்குல்ல. ஸோ அது மட்டுமே நமக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த செமி சர்க்கிள்ஸ் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக மடித்து விட்டு அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்த் கார்டு பாதி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நான் இதுவுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 செமி சர்க்கிள் சைட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு ரெட் கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு கார்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லைக் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இதோட சென்டரில் மெசேஜ் கார்டு மாதிரி நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு நான் ரெட் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் நம்ம சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கார்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் கார்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.